பல நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மட்டும்தான். இல்லை, 6 லட்சம் புருஷர்கள். அந்த இடத்துல தான் சட்டம் போடப்பட்டது, ஒரு ஆண் பிள்ளை கூட இருக்கக்கூடாது. ஆமாம், 20 வயசுக்கு மேலே உள்ள. ஏன்னா அந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து வேற பார்வோன் இருக்கிறான். அந்த சட்டம் போட்ட பார்வோன் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் மோசே உள்ள வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். மோசே அந்த பார்வோன்ல இறந்துட்டா, மோசே நீ வா. அப்போ இதுக்கு முன்னாடி அதனால தான் ஆண்டவர் 20 வயசுக்கு மேலுள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் எண்ணு. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எல்லாரும் அல்ல, ஆனாலும் சில உள்ளங்கள் இங்கே இருப்பீங்க. ஆமாம், ஒரு நைட்டை கடப்பது கூட எவ்வளவு சவாலாக இருந்துச்சு சில நாட்களில். ஆமாம், கண்ணீரும் படுக்கை வேதனை. இந்த நைட்டு எப்போ ஆண்டவரை தாண்டும், அல்லது நாளைய நினைச்சாலே பயமா இருக்க ஆண்டவர், எப்படி ஆண்டவர் இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இப்படி நினைத்த தருணங்கள் எத்தனை. அது நடுவில் எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சில்ல, ஒரு கிருபை கிடைச்சில்ல. அந்த கிருபைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ தளராத. ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் எலிசாவோடு இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு இடம் பத்தல, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்க போய் எலிசா கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் போய் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு மரத்தை வெட்டி குடியிருக்கிறதுக்காக ஒரு இடத்தை உண்டாக்குவோன்னு சொல்லும்போது எலிசா சொல்லுவார், சரி ஓகே நீங்கள் போங்க அப்படிம்பார். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், ஐயா நீங்களும் எங்கள் கூட வரணும், நம்ம சேர்ந்து போகலாம், அந்த இடத்த ரெடி பண்ணலாம் சொல்லும்போது எலிசா சொல்லுவார், நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. போகும்போது அந்த கூட்டத்தில் ஒருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மரத்தை வெட்டுகிறான். எல்லாரும் மரத்தை வெட்டுறாங்க, அவங்க டென்ட் மேக் பண்ண கூடாரம் போடுறதுக்காக. ஒருத்தன் மரத்தை வெட்டும்போது அவன் கையில் இருக்கிற கோடாரி, அந்த இரும்பு என்ன ஆகுது அப்படின்னா உருவி தண்ணீரில் விழுந்துட்டு. தண்ணீரில் விழுந்ததும் இவன் கத்துறான், ஐயோன்னு கத்துறான். அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்து, உத்திரம்னா மரம், மரத்தை வெட்டி போடும்போது அது அந்த கோடாரி என்ன ஆச்சுன்னா தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்துட்டு. நல்ல கவனிங்க. ஆமாம், இவனுடைய கோடாரி கிடையாது. இவனுடைய கோடாரி இல்லாததுனால ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், இவனுக்கு ஒழுங்கா கோடாரியை பிடிச்சு வெட்ட தெரியாது. ஏதோ ஆவேசத்தில் வந்துட்டாரு, எல்லாரும் வெட்டுறதை பார்த்து வந்துட்டாரு, எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்து வந்து உக்காந்தாச்சு. சிலர் பார்த்துருக்கீங்களா, சிலர் ஜெபம் பண்ணா பிசாசு போகும், ஆனால் சிலர் ஜெபம் பண்ணா சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் எங்கள் வீட்டிலேயே பிரச்சனை. ஆமே, சில காரியங்கள் வந்து நமக்கு கையிலே நிற்காது, நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம் நினைப்போம். எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் வெட்டுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க, எல்லாரும் ஏதோ ஒன்று செய்யறாங்க, எல்லார்ட்டையும் கோடாரி இருந்து செய்யறாங்க. இவன்ட கோடாரி இல்லை, ஆனா இவனால சும்மா இருக்க மனசு இல்லை, நான் ஏதாவது ஒன்று செய்யணும். இவனும் வர்றான். இவன் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா, என்கிட்ட கோடாரி இல்லை ஐயா, அதனால நான் வேலையை பார்க்குறேன், என்கிட்ட கோடாரி இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் வந்து வெட்டியிருப்பேன். என்கிட்ட அவன் சும்மா இருக்கலை, அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப வாஞ்ச, ரொம்ப ஆசை. ஒரு கோடாரி ஒருத்தன்ட்ட கேட்கும்போது கொடுத்துட்டு போய் வெட்டுறான். இவனுக்கு ஒழுங்கா பிடிக்க முடியல, அது அவன் கை தவறி போகுது. கை தவறி கண்ணுக்கு முன்னாடி எங்கே விழுதுன்னா தண்ணிக்குள்ளே விழுது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நதி, அதுக்குள்ள விழுந்ததும் இவன் கத்துறான். இன்னொரு ஆப்ஷன் கூட அவனுக்கு இருக்கு, என்ன தெரியுமா, கோடாரி அதுக்குள்ள விழுந்துட்டுல, சைலண்டா விட்டுருக்கலாம். ஆனா இவனுக்கு இப்போ 2 காரியத்தை குறித்த கலக்கம். ஒரு கலக்கம் என்ன அப்படின்னா, இது என்னுடையது அல்ல, இது இன்னொருத்தர் வாங்கினது. ஆனா இது எங்கிருந்து போச்சு தெரியுமா, என் கையிலிருந்து நழுவி போயிட்டு. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில பிள்ளைங்க வந்து வழி மாறும்போது, என் பிள்ளை என் கையை விட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க, என் கையை விட்டு போயிட்டான்.
சில சொல்லுவாங்க, இந்த 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 இடம் என் கையை விட்டு போயிட்டு, என் கையை விட்டு போய், இவன் கையை விட்டு போயிட்டு, ஆக்சுவலா இது இவன் கையை விட்டு போயிட்டு, இவன் கையை விட்டு போனதை இவனால வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல, இவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவன் கதறுகிறான். ஆமென். இவனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? எனக்கு இந்த இடத்துல திரும்ப நான் இந்த கோடாரி எடுத்து வெட்டணும். சில காரியங்கள் நம்ம கையை விட்டு போயிட்டு, நம்ம 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 நல்லதா ஆவியில தான் ஆரம்பம் பண்ணுவோம், நல்லா தான் ஆரம்பம் பண்ணுவோம். ஆமென். ஆனா அது நம்ம கையை விட்டு போகும். பாருங்க, இந்த 40 டேஸ்க்கு முன்னாடி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனை நம்ம கையை விட்டு போறது போல இருக்கும். எல்லாம் அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்ம இவன் இங்க தளர்றான். இவன் தளரும் போது இந்த சத்தத்தை யார் கேட்கிறா தெரியுமா? இவன் பண்ண முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெரிய விஷயம் என்னன்னா, இவன் கோடாரியை வாங்கிட்டு வந்ததில்லை பெரிய விஷயம். இவன் யாரையும் கூட்டிட்டு வரான் தெரியுமா? எலிசாவையும் கூட்டிட்டு வரான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடாரி தான் உன் கையை விட்டு போச்சு, எலிசா உன்னை விட்டு போகல. சில காரியங்கள் உங்க கையை விட்டு போனது உண்மைதான். ஆனா மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோடாரி தான் கையை விட்டு போச்சு, எலிசா போகல. நம்ம ஆனா பல நேரத்தில் கர்த்தர் நம்ம விட்டு விலகுனா கூட அழமாட்டோம். ஆனா கோடாரி கையை விட்டு போச்சுன்னா, ஐயோ இந்த மாசம் இன்கிரிமெண்ட் போடல, கர்த்தர் விலகி போட்டோம், அவர் போட்டோம். ஆமாம். நம்ம இன்னைக்கு எதை நினைச்சு நம்ம ரொம்ப தளர்றோம் தெரியுமா? அதனால தான் மீகாவை 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், ஏய் நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஆமே. நம் தேவன் யாருங்க? இங்க பாருங்க, அவன் அழுறான். அவனுக்கு என்னன்னா, சில காரியங்கள் நம்ம முயற்சிப்போம், சில ஜெபத்தை நம்ம தொடங்குவோம், சில காரியத்தில் சில விசுவாசத்தில் சில ஸ்டெப் எடுத்து வைப்போம், சில காரியம் கைவிட்டு தான் போகும். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை. புதுசாக சைக்கிள் ஓட்டி படிப்பாங்க தெரியுமா? எல்லாம் ஓட்டி படித்தவங்க தானே இன்னைக்கு லாரி ஃப்ளைட்டுன்னு ஓட்டுறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எதை ஓட்டி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சைக்கிளுக்கு முன்னாடி இப்போல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களில் இருக்கும்போது டயரை ஓட்டிருக்கீங்களா பாஸ்டர்? கையில் ஒரு குச்சி வச்சு டயரை ஓட்டுவோம். இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டுறவங்க கூட சின்ன வயசில் எதை ஓட்டியிருப்பாங்க தெரியுமா? டயரை ஓட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, இந்த ப்ரீவீல்லாம் வச்சு ஒரு சைக்கிள். அது கூட பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ப்ரீவீல்லாம் கலட்டிட்டு சைக்கிளில் ஓட்ட விடும்போது பிள்ளைங்க என்னதான் பண்ணுவாங்க தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹெவியாக இருக்கும். இங்கே திருப்பும் போது பிரேக் அங்கே பிடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எல்லாம் ரைட். 2வது மீதியிலேயே வண்டி என்னாகும் தெரியுமா? கீழே விழுந்துடும். ஆமாம். சைக்கிள் ஓட்டி கீழே விழாமல் சைக்கிள் படித்த ஒருத்தரும் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நான் விழுந்துட்டேன், இனி வாழ்க்கையில் நான் சைக்கிளை ஓட்ட மாட்டேன். அவங்க இன்னைக்கு வர ஓட்டவே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சிலது கைவிட்டு தான் போகும். எடுத்ததுமே எல்லாமே வாய்க்காது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போங்கன்னு சொன்னால் பெயர்ந்து போன்னு சொன்னால் அது சொல்ல நீ போகணும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பாருங்க. ஒரு செய்தி கேட்கும்போது அப்படி ஒரு வரும், இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் போடுவேன் பாரு, இன்னைக்கு நான் ஆல் நைட் ப்ரேயர் போடுறேன் பாரு. நமக்கு பழக்கமே இருக்காது. நமக்கு 1 hour ஜெபம் பண்ணியே பழக்கம் இருக்காது. ஆனால் என்ன பிளான் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஜெபம் பண்ண போகிறேன். போய் உட்காந்து இயேசுவேமோ கரெக்டாக 11:11 ஆமோ, அதோட முடிஞ்சு சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆகிட்டு காலைல 6 மணிக்கு எங்கே போன? ஒருவேளை 3வது வானத்துக்கு போயிட்டோமா? இல்லை, விழதான் செய்வோம். சில டைமில் நீங்கள் ஜெபம் பண்ணதும் பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யும். அதுக்காக விட்டுடலாமா? இப்படி தான் தளரப்பட்டோம். அவன் சொல்லுவான், பாரு நீ ஜெபம் பண்ணியெல்லாம் நடக்காதுப்பா, நீ ஜெபம் பண்ணதும் பாரு, உன் புருஷன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான் பாரு, உன் மனைவி ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிற பாரு, உன் பிள்ளைங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு. எல்லாத்தையும் காரணம் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ற. இல்ல, உன் ஜெபம் கைவிட்டு போச்சா? கத்து ஆண்டவர்கிட்ட, எனக்கு திரும்ப வேணும் ஆண்டவரே, திரும்ப வேணும் ஆண்டவரே. சில காரியம் என் கைவிட்டு போச்சு, குடும்ப சமாதானம் இல்லை, ஏதோ ஒன்று கைவிட்டு போச்சு, உங்களுக்கு கைவிட்டு போச்சு. அன்னைக்கு அவன் எலிசா கிட்ட கத்துனா, இன்னைக்கு எலிசாவிலும் பெரிய ஒரு தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். எலிசாவின் தேவனே நம்ம மத்தியில இருக்கிறார். இவன் கத்தும் போது அவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது எங்க விழுந்துச்சு சொல்லு. அவன் இடத்த சொல்றான்.
இடத்து இந்த இடம் வரைக்கும் நல்லா தான்ப்பா போச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என் லைஃப் இதுவரை நல்லா தான் ஆண்டவர் போச்சு, இந்த இடத்துல விழுந்துட்டு ஆண்டவர் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை கேட்கிறார். உனக்கு எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு வாலிபனை ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பையனை ஒரு ஆவி அலைக்கழித்து கொண்டிருக்கும் போது இயேசு கேட்கிறார், எவ்வளவு காலம் இது இருக்கிறது? அவன் டீட்டெயிலா சொல்றான், சின்ன வயசுல இருந்து இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். இன்னைக்கு ஏன் தளர்ந்து இருக்கிறோம்? சில காரியம் கைவிட்டு போச்சு ஆண்டவரே, எனக்கு அந்த ஆதி நிலை போயிட்டுப்பா, அந்த 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 ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வைராக்கியம் எல்லாம் போயிட்டு ஏதோ சும்மா இருக்கிற ஆண்டவரே, எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் பறிக்கப்பட்ட நிலையில கைவிட்டு போச்சு ஆண்டவரே, எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி என் கையிலிருந்து விழுந்துட்டு ஆண்டவரே. அவர் கேட்கிறார், எங்க விழுந்துச்சு சொல்லு, எங்க விழுந்துச்சு? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் லைஃப் இதுவரை நல்லா தான், 2020 வரை நல்லா தான் ஆண்டவர் இருந்துச்சு, லாக்டவுனுக்கு முன்னாடி வரை நல்லா தான் ஆண்டவர் இருந்துச்சு. இந்த ஒரு காரியம் வரை நேற்று ஒரு ஃபேமிலி பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீடு நாங்கள் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போகிறது வரை நான் எங்கள் ஃபேமிலி நல்லா தான் பாஸ்டர் இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. எப்போ நாங்கள் வீடு கட்டி உள்ளே போனோமோ அதோட எங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே லாக் ஆகிட்டு பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற, எங்கே விழுந்துச்சு? எங்க நீ விழுந்ததுனால தளர்ந்துட்டு இருக்கிற, கதறிட்டு இருக்கிற, எங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? எலிசா எங்க விழுந்துச்சுன்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எடுத்து தரேன், வளர்ந்தான். இதுக்கு ஹீப்ரு தேவையில்லை, சிம்பிள், அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சுன்னு கேட்கிறார். அது அங்க விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு? அது அங்க விழுந்து. இன்னைக்கு நம்ம கரெக்டாவே சொல்ல மாட்டேங்கிறோம் ஆண்டவர்கிட்ட. நீ சொல்லு, விழுந்த அதான் அந்த உணர்வு உள்ள இருது. எனக்கு என் லைஃப் எங்க 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 ஸ்லிப் ஆச்சு? நான் எங்க ஸ்லிப் ஆனேன்? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு என் லைஃப். எங்க விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? நான் எங்க கோட்டை விட்டேன்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அவன் அழகா சொல்றான், அது என் கையில இருந்து போச்சு. அவன் யாரையும் பிளேம் பண்ணல. நம்மளா இருந்தா என்ன சொல்லி தெரியுமா? இந்த கோடாரி சரியில்லை, முடிஞ்சுப்பா, என் புருஷன் சரியில்லை. ஏசாவை மாத்துறதுக்கு கர்த்தர் யாக்கோபை தான் தொட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாவை மாத்துறதுக்கு கர்த்தர் யாக்கோபை தான் தொட்டார். இவன் சொல்றான், அது ஒரு மோசமான கோடாரிய தந்து எங்களை ஏமாத்திட்டான். இல்ல, என் கையில இருந்து போச்சு. என் கையில், இதுக்கு நான் தான் உத்தரவாதி. என் குடும்பம் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறதுக்கு அந்த உத்தரவாதத்தை உங்களால எடுக்க முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, உங்களை கொண்டே திரும்ப திரும்ப அந்த கோடாரியை மிதக்க பண்ணி அதை எடுக்க வைப்பா. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கோடாரி சரியில், அது கையிலேயே நிக்க மாட்டேங்குது, அது வழுவி போகுது. எல்லாரையும் பிளேம் பண்ணி இல்ல, அது விழுந்துட்டு, என் கையிலிருந்து விழுந்ததும் கதற ஆரம்பிக்கும் போது எலிசா கேட்கிறார், அது எங்கே விழுந்தது? 6வது வசனத்துல சொல்றான், அவன் அந்த இடத்தை காண்பிக்கிறான். எங்க தண்ணியில ஒரு பொருளை நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், போட்ட இடத்துல எல்லாம் கிடக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம கீழே, அதுவும் இரும்பு மரத்துண்டு கிடையாது, இரும்பு கோடாரி. அப்ப இந்த இடத்துல இனி என்ன நடந்தா மட்டும்தான் அந்த கோடாரி மிதக்கும் தெரியுமா? ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே மிதக்கும். ஒரு அற்புதம் நடந்தா மட்டுமே சாத்தியமாகும். இந்த மாலை வேளையில இனி எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஏன்னா எல்லாமே மூடி போட்டுட்டு இனி ஒரு அதிசயம் நடந்தா மட்டுமே சாத்தியமாகுங்கிற நிலையில யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் உங்களால ஆழத்தில் இருக்கிற கோடாரியை மிதக்க வைக்க முடியாது. ஆனால் ஆழத்தில் இருக்கிற கோடாரியை மிதக்க வைக்கிறவர்கிட்ட அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்தை உங்களால காட்ட முடியுமா? ஆண்டவரே, இங்கதான் போச்சுப்பா,
இந்த இடத்துல தான் விழுந்துச்சு ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று இருக்கிற எங்க விழுந்துச்சு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவீங்கள் ஆண்டவரே. விழுந்து கிடக்கிறோம், எங்க விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? ஆண்டவருக்கு என்ன ரொம்ப தேவை தெரியுமா? என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றை மாற்றுவது விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு நான் என் பிள்ளைகளை உணரணும், அதுதான் விஷயம். எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்காக இப்போ எக்ஸாம் நடக்கல, 12th எக்ஸாம் நடக்கு. 12th பிள்ளைங்க இருக்கீங்களா? இருக்கிறீங்க, ஓகே. 12th எக்ஸாம் நடக்கு. இப்போ அடுத்து 10th. இவன் பிள்ளைங்களுக்கு தமிழ் இங்கிலீஷுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் மேக்ஸ்லாம் வரும்போது பம்பர மாதிரி தான் ஜெபம். நம்ம கூட இப்படி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் தலைமுறைக்கு ஜெபம் பண்ண நல்லது, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. பிள்ளைக்கு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஜெபிக்கும் போது ஜெபத்தில் ஆண்டவரே நீங்கள் என் பிள்ளை எப்படியா பாஸ் பண்ண வச்சுருக்கேன் ஆண்டவரே, நல்ல மார்க் கொடுங்கப்பா, நல்ல மார்க் கொடுங்கப்பா. அவளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அவள் ஒரு 100க்கு ஒரு 70 தான் வாங்குவா ஆண்டவரே. இல்லை, அவள் ஒரு 90 மார்க் கொடுக்கும்போது அல்லது 100 மார்க் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது அது ரொம்ப மிராக்கிள் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு கூட எதையும் சேர்த்து ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே இப்படி நீங்கள் அவளை நல்ல எக்ஸாம் எழுத வச்சு நல்ல மார்க் கொடுக்கும்போது அவ ஃபீல் பண்ணணும், இது ஆண்டவர் எனக்கு தந்தது, இது என் தகுதி கிடையாது. இப்படி அவளை ஃபீல் பண்ண வச்சிருங்க ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் என் பிள்ளைக்கு உங்க கிரேஸை உணரணும் ஆண்டவர், உங்க ஃபேவரை உணரணும். அதே நேரத்தில் அவளுக்கு அது ஃபீல் ஆகணும். என்ன ஃபீல் ஆகணும் தெரியுமா? இதெல்லாம் நான் கிடையாது, இது ஆண்டவர். சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு உணர்வோடு பிள்ளை வளர்ந்துட்டுனா அந்த பிள்ளையோட இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கும். தாவீது பாருங்கள், சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா டச் பண்ணதும் அவருடைய ஹார்ட் ஸ்பீடா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க விழுந்துச்சு? கோடாரிய மிதக்க வைக்க தெரிஞ்சவருக்கு எங்க விழுந்துச்சுன்னு தெரியாதா? இந்த எலிசாவுக்குள்ள கிஃப்ட் இருக்கிற கிஃப்டை அவருக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் பாருங்க. அவர் குகைக்குள்ள எப்படி இருக்கிறார். நாகமான் சுகம் ஆகிட்டு போயிட்டான். எலிசா கூட ஒருத்தர் வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? கேயாசி எங்கே போயிட்டாரு? இன்னா வாரேன் சார் சொல்லிட்டு பின்னாடியோட போய் அடுத்த தெருவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற நாகமான் கிட்ட போய் பொருட்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே பின்னாடி நின்ட்டார். சில பார்த்துருக்கீங்களா, ஒர்ஷிப் டைமில் எழும்பி சர்ச்சை விட்டு போவாங்க, என்னாத்துமா போடுறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஏங்க உங்களை காண்டல, பின்னாடி தாமா இருந்தேன் அப்படிம்பாங்க. இப்படி கேயாசி நிற்கும் போது எலிசா கேட்குறாரு, எங்கே போன? நான் இங்கே தான் ஐயா இருந்தேன், நீ போகும்போது என் மனம் உன் கூட வரலையா? அப்போ இந்த அளவுக்கு ஆழத்தை கிரகிக்கக்கூடிய கிருபையை, காரணம் எலியாவுக்கு மேல இருந்த ஆவி எத்தனை மடங்கு அவருக்குள்ள இருக்கு தெரியுமா? 2 மடங்கு இருக்கு. ஆனா இந்த இடத்துல எங்க விழுந்துச்சு அப்படிங்கிறார். நீ சொல்லணும், விழுந்த இடம் உனக்கு தெரியணும். ஆமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை தூக்கி விடுங்க. எங்க இருந்து தூக்கணும்? ஏன் விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? எப்படி விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? அவன் சொல்றான், அது என்னுடையது இல்லை, நான் இரவல் வாங்கினது இந்த இடத்துல தான். நான் என் காரியத்தை கரெக்டா ஆண்டவர்கிட்ட சொல்றேனா இல்ல சிலதை மறைத்து சொல்றேனா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று யாக்கோபு கிட்ட பேசுறார். அந்த தேவன் யாபோக்காட்டின் கரையில் யாக்கோபு கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? உன் பேர் என்னன்னு கேட்பார். ஆமென். உன் பேர் என்ன அப்படிங்கிற. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அவன் பேரு? கிதியோன்ட்ட சொல்லுவார், உங்க அப்பாவுக்கு இருக்கிற காளைகள்ல 7 வயதான ஒரு காளை இருக்கு, அதை எழுத்து பலி செலுத்து அப்படிம்பார். தகப்பனுக்கு வீட்டில் எத்தனை காளை இருக்கு, அந்த காளைக்கு எத்தனை வயசுன்னு கூட என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு யாக்கோபுக்கு பேரு தெரியாதா? யாக்கோபே நீ யாருன்னு கரெக்டா என்று சொல்லு. அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க, நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. என்ன அர்த்தம்? ஆண்டவரை நான் ஏமாத்தினவேன்பா, நான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், நான் உங்களையே ஏமாத்தி தான் வந்திருக்கிறேன். எப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அங்கே ஆண்டவரே என்னை விழுந்து போனதை திரும்ப நான் எடுத்து தாரேன்.
உன் லைஃபை நான் மறுபடியும் கட்டுகிறேன், உனக்கு என்ன நஷ்டமாச்சு எல்லாவற்றையும் நான் திரும்ப தருகிறேன். ஆனா விழுந்த இடத்தை சொல்லு, எப்படி விழுந்துச்சு சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. இளையகுமாரன் திரும்பி வந்து, அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்க வரல. அவன் வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். தன் பிள்ளைகளை உணர்ந்தான் பாருங்க. தகப்பன் என்ன தெரியுமா செய்தார்? அவனை இறுக கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு, இவன் அப்பா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அப்பா ஊழியக்கார்ட்ட பேசிட்டே இருக்கிறார். வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சியை கொண்டு வா. ஆமென். நீங்க விழுந்த இடத்தை சொல்லுங்க, தூக்கி விடுறது அவருடைய வேலை, திரும்ப கையில் எடுத்து தருவது அவருடைய வேலை. நஷ்டப்பட்டு போன, கைவிட்டு போன, இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் ஆழத்தில் இருந்தாலும் மிதக்க பண்ணி அதை எடுத்து உங்க கையில தருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.